பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இன்றைக்கி சூதுகம் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். படத்தோட சாங்ஸ் சரி, விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. படத்தோட டைரக்டர் வந்து நலன் குமாரசாமி. ஏற்கனவே அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அவரோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் தினேஷ் கிருஷ்ணன் தான் கேமரா. இது 2 பேருக்கு தான் ஃபஸ்ட் படம். ஆனால் 2 பேரும் ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண். ஏற்கனவே பீட்சா அட்டகத்தில் பார்த்துருப்பீங்க. சேம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒன்று. ஏன்னா அவர் இஸ் வெரி டேலண்டட். இந்த படத்து கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக புரிஞ்சுட்டு சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஏப்ரலில் வரும். தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். ஹாய், நான் உங்களோட சஞ்சிதா ஷெட்டி பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சூதுகம் மூவியோட ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. எல்லா சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. அண்ட் சந்தோஷ் நாராயண் சார் இஸ் அ மியூசிக் டைரக்டர். பர்சனலி பீஸாவில் இருக்க சாங் எல்லாமே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தில் கூட எல்லாம் டிஃப்ரெண்ட்டான மியூசிக் கொடுத்துருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி சாங் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சிடி வாங்கிட்டு கேட்கணும். பிகாஸ் எல்லா சாங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போகிறது. என்னோட ஃபேவரட் சாங் வந்து மாமா ட்ரௌசர் கிழிச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாங். ஆண்ட்ரியா பாடிருக்காரு. அண்ட் மை டைரக்டர் நேம் இஸ் நலன். அண்ட் இட் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் அவரோட ஃபர்ஸ்ட் மூவியனவே சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் மை cinematographer name is Dinesh and is very young and energetic. எப்போ லைட் பண்ணுவார கூட எங்களுக்கு தெரியாது. And my character name is Shalu இதில் she's very bubbly kind of a role. எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் ஷாலு. எப்போ பார்த்தாலும் மாமாவுக்கு திட்டிகிட்டே இருப்பார். அண்ட் மாமா சப்போர்ட்டிவாக இருப்பாருன்னு சொல்லலாம் இந்த கேரக்டர். அது இல்லாமல் ரமேஷ், பாபி, கர்ணா அண்ட் அசோக் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவரோட ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் they watched தில்லாலங்கடி மூவி. அதில் என்னோட ரோல் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் எனக்கு ஆடிஷன் கூப்பிட்டாரு. ஸோ through some manager I got this chance. Thank you. பிஹைண்ட் ரூட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் கர்ணா. சூதுகம் படத்தில் அருமை பிரகாசம்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நலனுடைய ஷார்ட் ஃபிலிம் நடந்தது என்னன்னால இதே கேரக்டரைசேஷன் தான். பேர் அருமை பிரகாசம் சேம் தான். இதில் வீட்டுக்கு அடங்காத, அதிகமாக அரியர்ஸ் வச்சுட்டு, அப்பா ஸ்ட்ரிக்ட்டு, அம்மாச்சலம், இது மாதிரி ஒரு பையன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். இந்த சம்மர் எல்லோரும் பயங்கரமாக தியேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர் சிவி குமார் சார் அண்ட் டைரக்டர் நலன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து நான் இப்போ கப்பல்ங்கிற படம் பண்ணிகிட்ருக்கேன். கார்த்திக், சங்கர் சார் அசோசியேட் கார்த்திக் சார் டைரக்ட் பண்ணுறாரு. ஹை ஸ்டுடியோஸோட கப்பல். ஆக்டர் ஹீரோ வைபவ், அப்புறம் அர்ஜுன், வெங்கட் சுந்தர் அவங்களோட ஆக்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து மோஸ்ட் ப்ராபப்ளி கார்த்திக் சுப்ராஜ் கேட்டிருக்காரு, பேசிகிட்டு இருக்காங்க. டாக்ஸ் ஆர் ஆன். ஐ மே பி டூயிங் a prominent role in Karthik Subraj's next film. Hopefully it gets signed off soon. Thanks. வணக்கம். இந்த படத்தில் வந்து 3 பேர் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கோம். நான் டெக்னீஷியன் சைட்லேருந்து நான், தினேஷ், ஆர்ட் டைரக்டர் விஜய். தினேஷ் வந்து ராண்டி சார்ட்ட இருந்துட்டு வந்திருக்காரு. தினேஷ் விஜய் ஸ்டேஜில் வந்திருக்காரா இல்லை ஆர்ட் டைரக்டர் விஜய் ஸ்டேஜில் வரல. அப்புறம் வந்து 3 நியூ ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லைக் ரொம்ப நல்லா வருவாங்க. ரமேஷ், அசோக் அண்டு அதில் மிச்சம்லாம் 2 பேரும் பழைய ஆர்டிஸ்ட் தான். புதுசு மாதிரி நான் பழைய ஆர்டிஸ்ட்டு. எழுதி வச்சதெல்லாம் காலையில் பேசிச்சு. இப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூதுகம் படத்தை நான் கவர்றதுக்கு நான் பட்ட பாடு தான் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கதையை ஸ்கிரிப்டை படித்து ஒப்பீனியனுக்காக தான் கொடுத்தாரு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு 4-5 பேர் ரெக்கமெண்டேஷன்லாம் நான் நலன்கிட்டே போனேன். பட் இன்றைக்கி படம் முடிச்சு பார்க்கும்போது ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. முதல்ல இந்த 40 இயர்ஸ் கேரக்டர் பண்ணும்போது இது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் நல்லோட ஸ்கிரிப்ட் மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து என்னை ஏற்றுக்க வைக்கணும்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் தென் கண்டிப்பாக தினேஷ் பற்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து ப்ரெஷர் இருந்தோ இல்லையோ, தினேஷ் சைட்லேருந்து நிறையா ப்ரெஷர் இருந்தது, கேமராமேன் சைட்லேருந்து. ஏன்னா நாங்கள் டயலாக் படித்து முடிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே அவர் லைட்டிங் பண்ணி ரெடி ஆகிடுவாப்பில். இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் சூப்பரான வெரி சென்சிபிள் கேமராமேன். அண்ட் முக்கியமாக சந்தோஷ் பற்றி சொல்லணும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பீட்சா அட்டகத்திலே தான் யாரும் ப்ரூவ் பண்ணிட்டார். பட் ஒரு கதையை கேட்டு அந்த கதைக்கு என்ன சென்சிபிளாக பண்ணணும், அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக பண்ணக்கூடியவர். இந்த டீஸரும் சரி, ஃபர்ஸ்ட் லுக் டீஸரும் சரி, இப்போ ட்ரெய்லரும் சரி, சாங்ஸும் சரி, அவரோட மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி அப்புறம் மியூசிக் போட்டதுக்கப்புறம் அது பல மடங்கு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அந்த படத்தோட எடிட்டர் லியோ ஜான் பால்
ஒரு படம் முடிஞ்சோன்னே நம்ம லியோ வந்து அதை எப்படி கட் பண்ணி வெளியே கொடுக்க போகிறாரு அந்த டீசர் அப்படிங்கிறது எனக்கு பீஸாவோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் கொடுக்கும்போது தெரிஞ்சது. வெரி சென்சிபிள். நான் இந்த படத்துக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட அடுத்த படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். அப்புறம் ஓவரால் என்னோட கோஸ்டார்ஸ் நடித்த பாபி அண்ட் அசோக் செல்வன், ரமேஷ் எல்லாருமே அவங்க போர்ஷன். பாபி இந்த படத்தில் கண்டிப்பாக பீஸாவில் பயமுறுத்துன மாதிரி இந்த படத்தில் சிரிக்க வைப்பான். அவனோட அந்த பாபின்னு மீன்ஸ் சிம்மா சிரிக்க வைப்பான். அவனோட இன்னோசென்ஸ் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இன்னொரு சூப்பரான ஒரு ஹீரோ கிடைப்பாப்புல தமிழ் சினிமாவுக்கு, அசோக் செல்வன் சூப்பராக பண்ணியிருக்கான். வெரி ஸ்மார்ட் கே. அண்ட் கர்ணா பற்றி சொல்ல வேணாம், இஸ் வெரி டேலண்டட். ஸ்க்ரீனை சூப்பராக கேரி ஓவர் பண்ணுவாப்புல. அண்ட் முக்கியமாக சஞ்சிதா வந்து அந்த சீன், ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்படுற டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஏன்னா சீன் மனமடம் படித்து ரெடி ஆகணும். அந்த டயத்துக்குள்ளே அந்த சீன் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், எவ்வளோ அழகாக மாற்ற முடியும், சீக்கிரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலில் இருப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து வாங்கி வெளியே ஸ்டுடியோ கிரீன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க கைக்கு போனதுக்கப்புறம் படத்தோட மரியாதை அடுத்த லெவலுக்கு போகுது. அண்ட் இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணுற எங்கள் ப்ரொடியூசர் சிவி குமார் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணணும்னு எனக்கு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். பிகாஸ் இது என்னோட கேரக்டருக்கு நேச்சர் கிட்டான படம். பிகாஸ் ஐம் ஆல்சோ வெரி பப்ளி ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ. அண்ட் இது எனக்கு ஷாலுன்னு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் என்ன பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நலன் சார். அண்ட் ப்ரொடியூசர் சார் சிவி குமாரன் சார் இஸ் கிரியேட்டிங் அ நியூ ட்ரெண்ட். அண்ட் எல்லாம் நியூ டைரக்டர்ஸ் அண்ட் நியூ கேமராமேன் எல்லாம் வந்துட்டு இருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் விஜய் சேதுபதி இஸ் மை கோஸ்டார் அண்ட் இஸ் வெரி டேலண்டட் காய். ஐ ஹவ் சீன் பீஸா அண்ட் கண்டிப்பாக எனக்கு இந்த படம் சைன் பண்ணக்கப்புறம் தான் நான் பீஸா படம் பார்த்தேன். பிகாஸ் ஐம் வெரி scared to watch horror movie. Finally, I watched it. And cinematographer is Dinesh. அவர் ரொம்ப எங்கள் மம்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தினேஷ் சார். இப்போ கூட சொல்கிறீங்க. அண்ட் ஐ ஹாவ் ஒன் பிரதர். தினேஷ் சார் பார்த்து எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் அம்மா எங்கள் பிரதர் கூட இப்படி தான் ஆகணும்னு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு நம்பிட்டு இந்த கேரக்டர் கொடுத்த நலன் சாருக்கு அண்ட் சிவி குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And all the best for please wish me luck for our team. Thank you. நலனோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பேர் வந்து ஒரு படம் எடுக்கணும். அன்னைக்கே ஈவினிங் நினச்சோம், சரி இதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா படம் எடுப்பேன் அப்படின்னு. ஆமாம் எடுப்பேன் அப்படின்னு அப்பயே ஒரு டீல் பேசிட்டேன். இப்போ எடுக்கும்போது ஒரு நல்ல முக்கியமான ரோல் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சார். அப்படியே யோசிச்சுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்ச ஜேர்னி தான் அது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நலனோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த படத்தில் இந்த ரோல் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு டான்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நடுவில் எனக்கு அடிபட்டுருச்சு. ஸோ கால் லிக்மெண்ட்டாரு, கால்லாம் ரொம்ப ஸ்டெப்லாம் போட முடியாது. ஸோ என்ன பண்ணாங்க, ராஜா மாதிரி சேர் போட்டு கையை மட்டும் ஆட்டு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணினாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் கலக்கிட்டாரு. என்னால் ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஒரு டான்ஸ் ஒன்று போட்டேன். உடனே தினேஷ் பார்த்தாரு, அப்படியே ட்ராலி ஒன்று போடுங்க, இப்படி தூக்குங்க, திரும்பி அதே ஆடுங்கன்னு ஒரு ½ அன் ஹவரில் போட்ட ஸ்டெப்ஸ் தான் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இன்றைக்கி சூதுகோமோட ஆடியோ லான்ச் ஆச்சு. திங்க் மியூசிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம் நாங்கள். இந்த அட்டகத்தி, பீட்சா, சூதுகோம் 3மே அவங்க டேக்அப் பண்ணியிருக்காங்க. சூதுகோமில் மொத்தம் 6 பாடல்கள் இருக்குது. இதில் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு பாடல் வந்து ஆண்ட்ரியா ஜெரமையா பாடியிருக்காங்க. மாமா டவுசர் கலண்டரிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாடல். அதுக்கப்புறம் திரு கோவை ஜலீல் சார் அவர்கள் வந்து எல்லாம் கடந்து போகுமடான்னு இன்னொரு தத்துவ பாடல் பாடியிருக்காரு. அப்புறம் திரு கணேஷ்குமார் மற்றும் சின்னா அவர்கள் வந்து கம்னா கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே தத்துவங்கள் நிறைந்த பாடல்களாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு லைவ் பேண்ட் சவுண்டு, அந்த ஃபீல்டில் வந்து சவுண்டு இருக்கிற மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இந்த படத்தில் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய ஸ்ட்ரிங் செக்ஷன் ரெக்கார்ட் பண்ணோம், சகான்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு. அந்த பாடல் வந்து திரு முத்தமிழ் அவர்கள் எழுதியிருக்காரு. திவ்யா ரமணின்னு சொல்லி ஒரு புது சிங்கர் அவங்க பாடியிருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியாவில் ரெக்கார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சென்னை ஸ்ட்ரிங் செக்ஷனும் இதில் வாசிச்சிருக்காங்க இந்த எல்லாம் கடந்து போகுமடா பாடலுக்கு. என்னோட எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அப்புறம் டெக்னீஷியன்ஸ்க்கும் மியூசிக் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணி விரும்புகிறேன். இந்த பாடல்களோட மாஸ்டரிங் வந்து திரு ஸ்டீவ் ஸ்மார்ட் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லெஜண்ட்ஸ் லைக் மடோனா, மைக்கேல் ஜாக்சன், பீட்டில்ஸ்க்கெல்லாம் மாஸ்டரிங் பண்ணவர். அவர் வந்து எங்கள் ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணி அவங்க
பாடல்களும் நல்லா பிடிச்சதா சொன்னார், சவுண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமைக்குரிய, எங்கள் எல்லா டீமுக்கே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவி குமார், அப்புறம் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எங்கள் மியூசிஷியன்ஸ் சார்பாக நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன், பகல்வண்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நலன் கூட வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து இப்போ ஃபியூச்சர் ஃபிலிம் வரைக்கும் இந்த ஜெர்னி அப்படியே ட்ராவல் ஆச்சு. இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நலனுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் சிவிகுமார் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற ஒரு நம்பிக்கையோட தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் சிவிகுமார் சாருக்கும் நலன் சாருக்கும் முதல் நன்றி. நான் விஸ்காம் படிச்சிருக்கேன் லோயலாவில். ஸோ முதல் ப்ராஜெக்ட் இது அமைஞ்சது பயங்கர லக்கினா. ஸோ என்னோட கூட நடித்த விஜய் சேதுபதி அண்ணா, சிம்மா, ரமேஷ், சஞ்சிதா ஷெட்டி, கர்ணனா எல்லாருக்கும் நன்றி. தினேஷ்னாக்கு பெரிய நன்றி. நன்றி, தேங்க்யூ. நலன் குமாரசாமி தான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவருடைய முதல் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நாங்கள் டெய்லி ஷூட்டுக்கு போகும்போது நான் நலன்கிட்ட போய் சொல்லுவேன், தலைவரே இன்னைக்கு என் சீனில் எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா, இவ்வளோ தான் பதில். மாஸ்டர் பில்லா மாஸ்டர், பில்லா ஜெகன் மாஸ்டர் வந்து எப்படி ஸ்டண்ட் பண்ணுறாரோ இல்லையோ பேசி நம்மளெல்லாம் சூப்பராக ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஆல்சோ கருணா, பாபி, அசோக், சஞ்சிதா இவங்க எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கட்டாயமாக நல்ல ஒரு வெற்றி பெறும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக எங்கள் சூது உங்களை கவ்வும். நன்றி. எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறோம்னு நினச்சி தான் பண்ணோம். பட்டு ரிவ்யூஸில் கிடைச்ச மார்க்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக பூஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த யங் டீமுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்துச்சு, மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இது இன்னொரு புது யங் டீமோட வந்திருக்கோம். அதே சப்போர்ட்டும் இதுவும் இந்த படத்துக்கும் தருவீங்க. ப்ளஸ் சிவிகுமார் சாருக்கு பீஸா தொடர்ந்து இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டும் இதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் தொடர்ந்து தரணுங்கிறது வேண்டிக்கிறேன். இங்கே வந்து சிறப்பிச்ச எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.